பின்னாடி ஒரு வண்டி கொசு மருந்து அடிச்சுக்கிட்டே வருது. ஆனா அது கொசு மருந்து வண்டி கிடையாது. எங்க அப்பா அடிச்சு நகட்டுறாப்ல. எனக்கு தெரிஞ்சு அடிச்சு சொல்றேன், இந்த வண்டிக்கெல்லாம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம ஆளுநர் தமிழ்நாடுல மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல டே 1 இன்னைக்கு வர முடியுது. சொல்லப்போனால் ஒரு டே 2, 3 இல்லை 4, 5 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் மம்மி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணிடுவாங்க. மதுரையில் தான் இருக்கேன். டோப் பண்ணுவானா? பெட்ரோல் இல்லைங்களாண்ணா? டோப் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனையே ஸ்பீட் பிரேக்கர். 1 இல்லை 2. பரவாயில்லண்ணா, பார்த்து போங்க. ஓகே, டைரெக்டாக இப்போ நம்ம போக போகிற பிளேஸ் எங்கள் வீடு. ஏன்னா டே 1 மதுரை டிஸ்ட்ரிக்டான டே 1 ரைடு முடிஞ்சது. இங்கேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா எங்கள் வீடு மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே, ஸோ பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஸோ அதனால் டைரெக்டாக வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து வீட்டுக்கு 57 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் 1.25 மணி நேரம். ஏன்னா போக போகிற ரோடு அப்படி. ஸோ கொஞ்சம் அதாவது அட்வென்ச்சரான ரோடில் தான் போக போகிறேன். பைபாஸ்லேயே போயிடலாம், பட் பைபாஸில் போனால் என்ன கிக் இருக்குது. ஸோ ஆஃப் ரோடில் போகலாம், ஏதாவது அட்வென்ச்சராக சிக்கும். ஸோ அப்படின்றதுக்காக தான் ஆஃப் ரோடை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான ரைடில் மோஸ்ட்லி நான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஊர்லேருந்து கிளம்பி அழகர் கோயில் போனோம். அழகர் கோயிலேருந்து டேரெக்டாக அந்த சவக்காடா அந்த இடத்துக்கு போனேன். அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வரேன். இதுக்கே டைம் 3 பிளேஸ்க்கே டைம் கரெக்டாக இருந்தது. எப்போது 11 o'clock நான் வீட்டிலேருந்து 10:30 கிட்ட கிளம்புனேன். 10:30 கிளம்பி 3 பிளேஸ் தான் வாட்ச் பண்ண முடிஞ்சது. ஓகே, இங்கேருந்து டேரெக்டாக ரைட்டா ஹைவேஸ் வந்துட்டு நினைக்கிறேன். எஸ், ஹைவேஸ் வந்தாச்சு. ஆல்ரெடி இந்த ரூட்டில் நான் நிறைய டைம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக காரைக்குடியில் தான் நான் கொத்தரா வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 6 மந்த்தாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரூட்டில் தான் காரைக்குடி டு மதுரை பைபாஸ் தான் இது. அந்த பைபாஸில் தான் பஸ் வரும் நிறைய டைம். ஸோ அப்போ பஸ்ஸில் இப்போ இந்த இடத்த நான் பார்த்துக்கிட்டே வருவேன். ஜன்னல் வழியாக ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துப்பேன். ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே வெளியே என்னென்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவேன். அது நல்லாயிருக்கும், அது ஒரு ஃபீல். நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும். ஆக்சுவலாக எங்கள் மம்மி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணிடுவாங்க. நாளைக்கு லீவ் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு சில பிளேசஸ் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டயர்டாக இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. ஏய், அங்கே பாருங்க, சிங்க அடிச்சு போயிட்டு இருக்கு. ஹெல்மெட் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் அடிச்சு போகணும்னு போயிட்டு இருக்காப்ல. தலைவன் மாஸ்க் காட்டுறான், அவனை போய் விரட்டி பிடிப்புமா? எனக்கு தெரிஞ்சு தம்பி 100க்கு மேலே போகிறாப்புல நினைக்கிறேன். ஏன்னா நான் கரெக்டாக 100 ரீச் பண்ணாதான் அவன் ஸ்பீடுக்கு ஈக்குவல் ஆக முடியுது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறது பிரச்சனை இல்லை, தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு ஃபாஸ்ட்டாக போங்கடா. மம்மி இஸ் காலிங். சொல்லுமா சொல்லுமா. மதுரையில் தான் இருக்கேன். இந்தா வந்துட்டு இருக்கேம்மா. சும்மாதான் ஒரு சோழியா வந்தேன். ஒரு சோழியா வந்தேம்மா. சரிம்மா சரிம்மா. 45 கிலோமீட்டர் இருக்கு. அடா பாவிகளா, என்னங்கடா அது கொசு மருந்து அடிச்சுட்டு போறீங்க? ஆக்சுவலா பின்னாடி ஒரு வண்டி கொசு மருந்து அடிச்சுக்கிட்டே வருது. ஆனா அது கொசு மருந்து வண்டி கிடையாது, பைக் தான். காட்டுறேன் பாருங்க. இந்த வராப்ல சிங்க தான் நினைக்கிறேன். இது இல்லைங்க, இன்னொரு வண்டி. அந்த போது பாருங்க, அந்த வண்டி தாங்க. அண்ணன் கொசு மருந்து அடிச்சுக்கிட்டே போறாப்புல. ஆனா அந்த வண்டி வந்து கொசு மருந்து வண்டி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பக்கத்தில் போய் காமிட்றேன், அப்பதான் கரெக்டாக இருக்கும். அந்த அப்போது பாருங்க,
புகை பறக்குதா? அட்டேங்க அப்பா, அடிச்சு நகட்ராப்ல புகையா பறக்குதுப்பா, தெரியுதுங்களா? அடிச்சு நகட்ராப்ல. எனக்கு தெரிஞ்சு அடிச்சு சொல்றேன், இந்த வண்டிக்கெல்லாம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாம எப்படி ஓடுது எனக்கு தெரியல. இப்படிலாம் போனா ரோட்ல யாரும் அதான் ஃப்ரீயா கொசுமருந்து அடிக்கிறாப்ல. சீரியஸா சொல்றேன், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாம எப்படி இந்த வண்டியை ஓட்டுறாங்களோ எனக்கு தெரியல. வண்டி நம்பரு எக்ஸாக்டா TN60 AB0486. ஸோ தட் இஸ் எப்போ அடிச்சு நகட்ராப்ல முடியல என்னால. தலைவன் தட்டி தூக்குறாப்ல, புகையா கிளம்புது பாருங்க. ஸோ இதுக்கு தான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குங்கடா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறா. அதானா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்குறானுங்களா. ஸோ பேஷன் ப்ரோங்க. ஸோ வண்டி பேஷன் ப்ரோ தான், கொசு மருந்து அடிக்கும் பேஷன் ப்ரோ. வேற லெவல் மாஸ்க் காட்டுறாப்ல தலைவன். டோ பண்ணுவானா? நான் பெட்ரோல் பங்க் போகணுமாண்ணா? ஓகே ஓகே. நான் இங்கே நேரம் ஆவியூர் தான் போகிறேன். ஓகே. நம்மெல்லாம் டோப் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். பெட்ரோல் இல்லைங்களாண்ணா? பெட்ரோல் இல்லைங்களா? பெட்ரோல் பங்க் 12 கேட்டு கிட்ட தானே இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் இதுதான் பிரச்சனையே. டோப் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனையே ஸ்பீட் பிரேக்கர். 1 இல்லை 2. ஐயோ அப்பா, அண்ணன் அடிச்சு நகட்டுறாப்ல. இங்கே ஒன்று இருக்கா? டோப் பண்ணி 50ல் போயிட்டுருக்கோம். ஓகேண்ணா பார்த்துப்போம். பரவாயில்லண்ணா, பார்த்துப்போங்க. நானும் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். சொல்லப்போனால் நானும் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். ஆனால் என்ன, நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஸோ நம்ம பட்ட துன்பத்தை வேகத்தில் யாரும் பற்றக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான், வேறு எதுவும் கிடையாது. சப்போஸ் இவன் மோஸ்ட்லி அவருக்கு இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணோமா, திரும்ப அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க ஸோ பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக இவர் டோ பண்ணுவார். ஏன்னா இவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்களே, அதனால். நீங்கள் நோட் பண்ணிங்களா, அவர் டீ குடிக்கலாமான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த மனசு தாங்க கடவுள். ஸோ ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்கன்னா உங்கள் ஹை பீமை கம்மி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குளிர் ஆரம்பிக்குது. எங்க அப்பா. ஸோ இதோட முடிச்சுக்கலாங்க வீடியோ. என்னால் முடியல, குளிர் தாங்கவும் முடியல. அன்றைக்கி டேவும் முடிஞ்சுது. ஆக்சுவலாக நம்ம ஆளுநர் தமிழ்நாடு ரயிலில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் டே 1 இன்றைக்கி வர முடியுது. சொல்லப்போனால் ஒரு டே 2, 3 இல்லை 4, 5 கிட்டே போகும்னு நினைக்கிறேன். 2 இல்லை 3 டேஸ்லேயே முடிச்சிருக்கலாம். பட் நான் காலைல ரைட்டு நான் கிளம்புறது ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டேன். ஏன்னா வீட்டில் தான் நான் தூங்குறேன். ஸோ நல்லா நைட்டு அம்மா சமையல் சாப்பிட்டுட்டு நல்லா மொடா தூக்கம் தூங்கிட்டேன். காலைல எந்திரிக்க மனசே வர மாட்டுது. அதுவும் காஃபி போட்டு கொடுத்தாங்க, 6 மணிக்கெலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. பட் அது குடிச்சிட்டு அப்படி படுத்துட்டு 10 மணிக்கு எந்திரிச்சேன். குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு 10:30 ஆயிடுச்சு நான் கிளம்புறப்பே ரைடு. ஸோ ஈவினிங் இப்போ நைட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். சமைச்சு வச்சுருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. எனக்கு ட்ராவல் பண்ணணும், சுற்றி பார்க்கணும், அப்படியே அம்மா கையில் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கணும், வீட்டிலே இருக்கணும். ஸோ அப்படின்றத ஒரு வாழ்க்கை வாழலாம்னு நினச்சேன். பட் ஓகே, எல்லா பேரும் ஆஃபீஸ் போவோம், அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்குன்னு பண்ணிகிட்டு இருப்போம். பட் ட்ராவலிங் அதையே ஒர்க்காக பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்க்கலாம். சரி ஓகே, டே 1 இதோட முடிவாடிது. டே 2, டே 3ன்னு இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு மேலே போகும். ஸோ அடுத்த எபிசோட்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறந்தாலும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் ஒரு நாள் வருவேன். எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது, பட் வருவேன். ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லீவு கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே லீவ் கிடைச்சாலும் ஸோ ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. சரி ஓகே. ஏன்னா பட்டு இதெல்லாம் தாண்டி 2027 மேக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்து கண்டினியூஸாக ஃபுல்லாக ட்ராவலிங் தான். ஆல் ஓவர் இந்தியாவையும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். அந்த அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா, பை, see you, miss you so much and thanks for watching dear brothers and sisters.